திராவிட போராளிகள் என்ற கட்டுரையை நான் தொடர்ந்து எழுதும் பொழுது, மஞ்சுளாபாய் என்ற அம்மையார் தஞ்சையில் பிறந்தவர். அவர் மராட்டி குடும்பத்தை சேர்ந்தவர் என்று நான் கருதி கொண்டிருந்தேன். பிறகு ஆசிரியர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இல்லை, அவர் சௌராஷ்டிரா குடும்பத்தை சேர்ந்தவர், தாய்மொழி சௌராஷ்டிரா. ஆனால் மிகச்சிறந்த தமிழ் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய சொந்த தங்கை என்று கருதத்தக்க அளவிற்கு அவரோடு அன்பு பாராட்டியவர். புரட்சி கவிஞருடைய மூத்த மகள் சரஸ்வதியின் திருமணத்தை மாப்பிள்ளை பார்த்து முன்னின்று நடத்தியவர். தன்னுடைய நகைகளை போட்டு அந்த பெண்ணை மணமேடைக்கு அழைத்து வந்தவர். அந்த அம்மையார் மஞ்சுளாபாய் அவர்கள் கானாடுகாத்தான் வைசு சண்முகம் என்ற அந்த செட்டிநாட்டு பகுதியின் ஒரு சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய வீடு பேலஸ் என்று அழைக்கப்பட்டது. அத்தகைய ஒரு பணக்காரர். அவரை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு செய்தி. ஆனால் இவர் எங்கே அப்படி வந்தார், அவரை எப்படி திருமணம் செய்தார் என்றால், இளம் வயது விதவையாக இருந்த மஞ்சுளாபாய் அந்த விதவை கொடுமையை பொறுக்க முடியாமல் இதற்கு மாற்றில்லையா என்று அவரே துன்பப்பட்ட போது, அவருக்கு கிடைத்த செய்திகளின்படி ஈரோட்டிலே நாகம்மையார் என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடம் சென்று சேர வேண்டும் என்று முடிவெடுத்து வீட்டை விட்டு தப்பி வந்து அன்னை நாகம்மையாரிடம் அடைக்கலமாகிறார். அன்னை நாகம்மையாரோடு அவர் அந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிற மேடைகளில் அந்த அம்மையாரை பாட வைக்கிறார்கள், பேச வைக்கிறார்கள். இப்படியாக அறிமுகமாகி பின்னர் அந்த திருமணம் நடக்கிறது. அது மிகப்பெரிய பேசுபொருளான திருமணமாக இருக்கிறது. அதன் பின்னர் அவர்கள் நிறைவாழ் வாழ்கிறார்கள். அது பெரிய செய்திகள் இருக்கின்றன அவர்களுடைய வாழ்க்கையில். அந்த வைசு சண்முகனாருடைய அண்ணன் மகள்தான் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்களுடைய அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய துணைவியார். இப்படியான ஒரு பாரம்பரியம். இந்த அம்மையார் சௌராஷ்டிரா மொழி பேசுகிறவர். அதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், புரட்சி கவிஞருடைய மகள் சரஸ்வதி கண்ணப்பன் அவர்களுடைய திருமண அழைப்பிதழை தந்தை பெரியார் தான் அடிக்கிறார். அந்த அழைப்பிதழில் அழைப்பவர்கள் பெயர் ஈவே ராமசாமி, அடுத்தது மஞ்சுளாபாய். மஞ்சுளாபாயின் கணவர் பேரும் கீழே தனியாக இருக்கிறது, வைசு சண்முகம். அவர் தனியாக இருக்கிறார். அழைப்பவர்கள் யார்னா, இந்த இயக்கத்தின் சார்பாக நடத்துகிறவர் ஈவே ராமசாமி, அந்த குடும்பத்தின் சார்பாக அழைக்கிறவர் வைசு மஞ்சுளாபாய். இப்படி ஒரு திருமண பத்திரிகையை அடிக்க முடியுமாம்? அந்த அம்மையார் எழுதுகிறார், நான் இப்படியெல்லாம் துன்பத்தில் உழன்று கொண்டிருந்தேன். சுயமரியாதை தென்றல் என்னை நாகம்மையார் என்ற கரையில் கொண்டு சேர்த்தது. இப்படிப்பட்ட தந்தை பெரியாருக்கு தொண்டு செய்வது, அவருடைய காதலி என்கிற அந்த பெயர்கள் மட்டுமல்ல, இப்படி இந்த இயக்கத்தை நடத்திய ஒரு தலைவராகவும் வாழ்ந்த அன்னை நாகம்மையார் அவர்களுடைய நினைவு நாள் என்று சொல்லும் பொழுது இந்த நிகழ்வுக்கு அது இன்னும் ஒரு சிறப்பை சேர்க்கிறது. அடுத்து இந்த நாளில் மே 11, 1945 மதுரையில் நடந்த கருஞ்சட்டை மாநாடு, அந்த மாநாட்டில் நடந்த தாக்குதல்கள் எல்லாம் நமக்கு வரலாற்றில் உள்ளவை. அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இந்த நூல் திறனாய்வும் நடப்பது மிக பொருத்தமாக அமைந்துள்ளது. இதில் தம்பி லெனின் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இந்த நூல் திட்டமிட தொடங்கிய பொழுதே தோழர் ஆதி வள்ளியப்பன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் அழைத்து சொன்னார். அதற்கு பிறகு சுசித்ரா அவர்களும் மற்றவர்களும் பலமுறை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் நான் பலமுறை தோழர் வள்ளியப்பன் அவர்களுக்கு இந்த வாரம் கொடுத்து விடுவேன் கட்டுரை என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அந்த காலகட்டம், அந்த மே மாதம் முதல் செப்டம்பர் இறுதி வரை நான் ஏராளமான வேலைகள் என்னை அலைக்கழித்து, கடைசியாக செப்டம்பர் மாத இறுதியில் எனது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஒரு 2-3 மாதங்கள் நான் எதுலையுமே வராமலே இருந்திருந்தேன். சில மாதங்களுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு தெரியும்.
அந்த அளவுக்கு பணிச்சுமை அழுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் என்னால் சொன்னபடியாக கொடுக்க முடியவில்லை. கொடுக்க முடியவில்லைன்றதோடு வேற யாராவது தொலைபேசியில் கேட்டால் நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னா ஓவியா அக்கா சொன்னால் நான் கொடுத்துட்டேன், கஷ்டப்பட்டு தான் முடித்தேன், ஆனால் கொடுத்து விட்டேன். சுபவி என்னை கேட்டால் நான் கொடுத்து விட்டேன். ஐயோ, எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நம்ம மட்டும்தான் கொடுக்கல என்று ஒரு குற்ற உணர்வு வேறு. அவர் அவ்வளவு பொறுமையாக, இப்படி பொறுமையாக ஒரு குழுவை பார்க்கவே முடியாது. அத்தனை முறை அத்தனை தவணைக்கும் அவர் என்னிடம் சலித்து கொண்டதும் இல்லை, கொடுக்க முடியவில்லை என்ற பிறகு அவர் வருத்தப்படவும் இல்லை. ஆனால் அவருக்கும் ஒரு சிக்கல் இருந்திருக்கும். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எந்த டிவியை போட்டாலும் இந்த மாதிரி தானே பெரியார் பெரியார்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க கட்டுற இதில் இல்லை என்ற கேள்வி வரும். நான் கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது, அவர்களால் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் ஏன் அவங்ககிட்ட வாங்கலை என்ற கேள்வி தான் அவர்களுக்கு வரும். அதனை மிக அழகாக நம்முடைய தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் அவருடைய கட்டுரை மூலமாக தந்தை பெரியாரின் தளபதிகள் என்ற பகுதியில் என்னுடைய தந்தையார் புலவர் அண்ணாமலை அவர்களை பற்றிய குறிப்புகளை கொடுத்து என்னுடைய புகைப்படத்தையும் போட்டு, இவருடைய மகள் அருள்மொழி திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளராக இருக்கிறார், அவர் இப்படியாக தந்தை பெரியார் முன்னிலையில் பேசியவர் என்று என்னை பற்றிய குறிப்பையும் அதில் இடம்பெற செய்து விட்டார். அது எவ்வளோ ஒரு பொறுப்போடு அவர்கள் அதனை தொகுத்திருக்கிறார்கள், எதையெல்லாம் நினைத்து அவர்கள் அக்கறையோடு அந்த செயலில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது அதை பார்த்த பொழுது எனக்கு புரிந்தது. இதில் கட்டுரை எழுதிய சிலர் இங்கு இருக்கிறார்கள். இந்த கட்டுரைகளில் அடிப்படை தன்மை, இந்த தொகுப்பு என்றும் தமிழர் தலைவர் என்று சொல்லிவிடுகிறோம். அது அந்த அட்டை, அந்த வடிவம், இது உள்ள என்ன இருக்கிறது? பல கட்டுரைகளை போடலாம், ஆனால் அதில் ஒரு நூல் கோர்த்தார் போல் சில கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, தந்தை பெரியாரை கான்செப்சுவலைஸ் ஆக்க முடியாது, ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவருடைய உரை 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். அவருடைய கட்டுரைகள் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் அதில் பலவிதமான ஆய்வுகளை செய்கின்றன. ஆனால் அந்த ஆய்வுகளும் அவர் அணுகுகிற முறையும் அவருடைய அனுபவ பாடத்தாலும் உலக அறிவாலும் பட்டறிவாலும் சொல்லுவதே தவிர ஆராய்ச்சி நெறிமுறைகள் என்கிற கோட்பாடுகளை வைத்து எழுதுவதல்ல. அதனால் நாம் மேற்கத்திய கோட்பாடுகளோடோ அந்த தத்துவ ஆராய்ச்சியோடோ அதனை ஒப்பிட்டு எழுத முடியாது. ஆனால் அவருடைய அந்த வாழ்க்கையில், அவருடைய செயல்பாடுகளில், அவருடைய பேச்சுக்களில், எழுத்துக்களில், அவர் நடத்திய மாநாடுகளில், அவர் நடத்திய போராட்டங்களில், அவருடைய சிறை வாழ்க்கையில், அவருடைய நீதிமன்ற வழக்குகளில், ஒவ்வொரு சிக்கலையும் அவர் எதிர்கொண்ட முறையில், எதிரிகளையும் துரோகிகளையும் கையாண்ட அவருடைய அணுகுமுறையில் அந்த கோட்பாடு இருக்கிறது. அதை எப்படி டீகோட் பண்ணுறது? அது பெரிய வேலை. எப்படி முடியும்? அந்த டீகோடிங் என்கிற, அதனை பிரித்து அறிகிற பணியை இந்த தொகுப்பின் மூலம் தோழர் ஆதி வள்ளியப்பன் அவர்கள் செய்திருக்கிறார். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களால் இது முடியுமான்னு தெரியல. அடுத்து, இந்த கட்டுரைகளுடைய ஒரு அடிநாதம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நன்றி உணர்ச்சி. இதை படிக்கும் பொழுது நம்மால் உணர்ச்சி வசப்படாமல், மனம் நெகிழாமல் படிக்க முடியாது. ஒரு நன்றி உணர்ச்சி. ஏனென்றால் இதை எழுதியவர்கள் யாரும் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள்தான், ஆனால் தனி மனிதனாக உயர்ந்தேன் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இல்லை. எங்கப்பா படிக்க வச்சாரு, எனக்கு அறிவு இருந்துச்சு, நான் ராப்பகலாக படித்தேன், நான் உழைச்சேன், நான் எழுதினேன், நான் வரைஞ்சேன், அதனால் நான் முன்னேறினேன் என்கிற தனிமனித தத்துவவாதிகள் அல்ல. நாம் இந்த சமூகமாக உயர்ந்தோம், நம்முடைய சமூகம் இப்படி இல்லை, என் தாத்தா அவமானப்பட்ட காட்சியை நான் பார்த்திருக்கிறேன், என்னை பார்த்து ஒருவர் இப்படி ஒதுங்கி போன அவமானத்தை நான் அடைந்திருக்கிறேன், அந்த சூழலில் இருந்து இந்த சமூகம் இன்றைக்கு இந்த நிலைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த மனிதர் காரணம்.
அதை மறந்தால் இந்த சமூகம் உய்ய வழியில்லை என்கிற அடிப்படை நன்றி உணர்ச்சி. இரண்டாவது, தன் வரலாற்றை மறுக்கிற ஒரு சமூகத்தை பார்க்கும்போது ஏற்படுகிற கவலை. இது ஒரு மனப்போக்கு. பல நேரங்களில் நமக்கு புரியாத ஒன்று இருக்கிறது. நமக்கு எதிரிகள் எப்படியும் வருவார்கள். நமக்கேன் இத்தனை எதிரிகள் என்று ஐயாவை பற்றி அந்த ஆய்வு இருக்கு. ஆனால் சில நேரங்களில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கக்கூடும். நம்மால் அதிகம் பயன் பெற்றவர்கள் நமக்கு எதிரியாவார்கள். நமக்கு தெரியாது, அவர்தான் உங்களை பற்றி இப்படி பேசினார் என்றால் நமக்கு புரியாத ஒன்று. அவர் பேசியிருப்பாரா? நம்ப முடியாது. பேசினார் என்றால் அவர் ஏன் இப்படி பேசணும்? அவங்க ஏன் இப்படி பேசணும்? அவங்களுக்கு நான் ஒன்றும் தீங்கு செய்யலையே, மாறாக நான் நன்மையல்லவா செய்தேன், அவங்களுக்கு இன்னென்ன மாதிரி உதவிகள் செய்தேனே, அவர்கள் ஏன் இப்படி எனக்கு எதிரியாக மாற வேண்டும்? இந்த கேள்வி பலருக்கு வரும். அதற்கு என்ன விடை என்று ஒரு மனநல மருத்துவரிடம் கேட்டேன். இது என்ன சைக்காலஜி? அந்த மருத்துவர் சொன்னார், உங்களிடம் உதவி பெற்ற ஒருவர் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களை விட குறைந்திருந்த அந்த மனநிலை நினைவூட்டப்படுகிறது. இவர் எனக்கு ஃபீஸ் கட்டினாரு, இவர் எனக்கு இடம் வாங்கி கொடுத்தாருன்னு பார்க்கும்போதெல்லாம் தான் ஒரு நன்றி சொல்ல வேண்டிய மனிதனாக இருக்கிறோம். நான் குறைவாக இருந்த அந்த நிலை எனக்கு நினைவுக்கு வருவதால் அதை நினைவூட்டுகிற உங்கள் மேல் கோபம் வருகிறது. உங்கள் தோற்றம், உங்கள் இருப்பு, அது அவருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. அந்த கோபம் உங்களுக்கு எதிராக வினையாற்ற வைக்கிறது. இப்படி ஒன்று இருக்குமா என்றால், இப்படி இருப்பதை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? நாம தான் இந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகிறோம். இத்தகைய அனுபவங்களை, அடிகளை, காயங்களை, ஊமை வலிகளை 95 ஆண்டுகள் வரை அனுபவித்த தந்தை பெரியார் இந்த தத்துவ விசாரத்துக்குள்ளே இறங்கலை. ஒரே சொல்லில் அது மனிதனின் ஜீவ சுபாவம் என்றார். ஏன் அப்படி செய்வானா, மனுஷன் எப்படியும் தான் செய்வா. அப்புறம் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன் உனக்கு நடக்கக்கூடாது? இதில் நீ மட்டும் என்ன விதிவிலக்கு? மனிதனுடைய ஜீவ சுபாவம் இப்படியெல்லாம் செய்யும் என்றால் அது யாருக்கும் செய்யும் என்பது தானே இயற்கை. அதில் நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கு? ஆகவே இது மனிதனின் சுபாவம் என்பதை புரிந்து கொள்வதை தவிர அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும், எப்படி அதை கடந்து போக முடியும் என்ற அந்த நிலையை இன்றைக்கு நாம் பல பேர் சமூகத்தில் நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்கொள்கிறோம். ஆக இந்த வரலாற்றை, தன் வரலாற்றை நாம் எப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்கிற அந்த உண்மையை மறுக்க விரும்புகிற சில புதிய படிப்பாளிகள், புதிய படைப்பாளிகள், புதிய பணக்காரர்கள், புதிய உயர் ஜாதிகள், இவர்களையெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த கட்டுரைகளில் வாழுகிற, எழுதியிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தை பற்றிய கவலையோடு, டேய் மறந்துடாதப்பா, பழச மறந்துடாத என்று உட்கார வைத்து சொல்லுகிற அந்த உரிமையோடு அந்த கட்டுரைகளை எழுதுகிறார்கள். ஆகையினால இந்த தொகுப்பை போல இன்னொரு தொகுப்பு வர முடியுமா என்பதே எனக்கு சந்தேகம்தான். இந்த அளவுக்கு ஒரு பணியை இன்னொரு முறை செய்வதென்பது மிகப்பெரிய சவால் என்று தான் கருதுகிறேன். இதில் இருக்கக்கூடிய செய்திகளை 846 பக்கம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஒரு அரை மணி நேர திறனாய்வில் முடிக்க முடியுமா? அதுவே பெரிய கேள்விதான். ஏன்னா அதனுடைய அமைப்பை சொல்கிறேன். இதில் அது ஆரம்பிக்கும் பொழுது ஆசிரியருடைய பேட்டியில் தான் ஆரம்பிக்குது. இல்லை பாராட்டுறதுக்கு குறைகள் அப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நான் முதலையே சொல்லிடுறேன். பட்டிமன்ற தீர்ப்பு மாதிரி முதல்ல எதை தோக்கடிக்க போகிறோமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக தீர்ப்பு சொல்கிறது அப்படி இல்லை. எனக்கு அதில் ஒன்றும் குறையே தெரியல. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே ஆசிரியருடைய பேட்டி தான். அதில் ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 20 வரியில் சொல்கிறாங்க. அவர் யார்,
அப்படின்னா கடந்த 80 ஆண்டு கால இந்திய வரலாற்றை நேரடியாக கண்ட சாட்சிகளில் அவர் முதன்மையானவர். அந்த வரிசையில் முதன்மையானவர். சாரங்கபாணியாக பிறந்து தன் பள்ளி ஆசிரியர் திராவிடமணியால் உருவாக்கப்பட்டு 1943ஆம் ஆண்டு கடலூரில் நடைபெற்ற திராவிட நாடு நிதியளிப்பு கூட்டத்தில் மேடையிலே பேசியவர். தந்தை பெரியார் முன்னால் பேரறிஞர் அண்ணாவால் திராவிட இயக்கத்தின் திருஞான சம்பந்தர் என்று சொல்லப்பட்டவர். 90 வயதை கடந்து இன்றைக்கும் பெரியாரை உலகமயமாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறவர். அவ்வளவுதான். இப்படி ஒரு 20 அடிகளில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஆசிரியருடைய பேட்டி அந்த செய்தியை முழுக்க சொல்லுகிறார். ஐயாவுடைய வரலாறு என்ன, அவர் எப்படி சோர்வில்லாமல் இருந்தார், அதுக்கு என்ன காரணம், அதற்கு ஆசிரியர் சொல்லுகிறார், நாம் வாழும் வரை சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற எண்ணம்தான். அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். எனக்கு இப்போ இத்தனை வயது ஆகிறது, 6 முறை என் மீது கொலை முயற்சி நடந்திருக்கிறது, 2 முறை மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன், இதய அறுவை சிகிச்சை, 4 ஸ்டென்ட் வைத்திருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன், 61 ஆண்டுகள் விடுதலை ஏட்டினுடைய ஆசிரியராக இருக்கிறேன், இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு பயனாக இருக்கிறது என்பதை தவிர நம்மை உந்தி தள்ளுவது வேறு எதுவும் இல்லை என்று அந்த நோக்கத்தை, அதனுடைய அடித்தளத்தை ஆசிரியருடைய அந்த பேட்டி. அடுத்து அண்ணா அவர்களுடைய அந்த கட்டுரை, அது எல்லாரும் படித்தது, அந்த வசந்தம் என்பது. அதில் பல செய்திகளை சொல்லுகிறார். என்ன, ஐயாவுக்கும் அண்ணா அவர்களுக்கும் இருந்த அந்த அன்பு, அந்த தொடர்பு. ஐயா அவர்கள் கோபமாக பேசி பார்த்திருக்கிறேன், சில பேரை எல்லாம் கடிந்து கொள்ளுவார், உன்னை எனக்கு தெரியும் போ என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒருபோதும் என்னை அந்த மாதிரி அவர் பேசியதே இல்லை. எனக்கென்று அவர் எப்பொழுதும் தனியாக ஒரு கனிவை வைத்திருந்தார். அது இதை எப்போ அவர் முதல்வரான பிறகு அதை சொல்லுகிறார், அதுதான் முக்கியம். அந்த கட்டுரை இனி அப்படியே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் கலைஞர் அவர்கள், கலைஞர் அவர்களை பற்றி அவருக்கும் ஐயாவுக்கும் இருந்த உறவு அதெல்லாம் சொன்னார்கள். அந்த கவிதை, அந்த கவிதையில் மிக முக்கியமாக தந்தை பெரியாரை பற்றி அவர் பாடியது நிறைய இருக்கும். அதில் கையாளப்பட்டிருக்கிற 4 வரி, பெரியார் என்ன செய்தார், ஏன்னா அவருடைய மறைவுக்கு பிறகு நடந்த கவியரங்கம். அங்கத்தில் பழுதென்றால் அறுத்தெறிய ஒப்புகிறோம், அங்கத்தில் பழுதென்றால் அறுத்தெறிய ஒப்புகிறோம், உயிர் பிழைக்க பங்கமுற ஜாதி மத பேதங்களால் அல்லலுறும் மனித சமூகத்தின் நோய் களைய திகைக்கின்றோம் சரிதானா, சிங்கத்தின் குரல் கேட்டு சிறுநரிகள் ஊளையிட்ட கதைதானே நடந்ததிங்கே. பெரியார் இதைத்தானே கேட்டார். இந்த தத்துவத்தோடு தான் அவரை கவிதையிலும் வடிக்க முடியும். அடுத்து கலைஞர் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் இருந்த அந்த தொடர்பை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதுகிற அந்த கட்டுரை, இதில் ரொம்ப இந்த தொகுப்புக்கும் அந்த கட்டுரைக்கும் ஒரு அருமையான தொடர்பு இருக்குது. என்னென்னா, அந்த கட்டுரையில் அவர் ஒரு 12 தலைப்புகள், அதாவது இதுதான் தந்தை பெரியாருடைய தத்துவம், வரிசையாக 1 2 இது பல கட்டுரைகளில் இந்த பட்டியலை பார்க்கலாம். எல்லாருக்குமே தந்தை பெரியார் ஒரு டு டூ லிஸ்ட்டை கொடுத்துட்றாரு, இதெல்லாம் பண்ணியே ஆகணும். அந்த லிஸ்ட்டு எல்லாருக்கும் மனசில் இருக்குது. தந்தை பெரியாருடைய தத்துவங்களை வகைப்படுத்தினால் சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமத்துவம், மானுடப்பற்று, இது முதல் 5. அடுத்து இரத்த பேதம் இல்லை, பால் பேதம் இல்லை. அடுத்த வளர்ச்சி இருக்குல்ல, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மை. இதுக்குள்ளதான் தந்தை பெரியாரை பற்றிய எல்லா செய்திகளும் உள்ளன.
கிட்டத்தட்ட இந்த நூலினுடைய அமைப்பும் அப்படி தான் இருக்குது. அவங்க இன்னும் அதிகமான தலைப்புகளை எடுத்து எல்லா ஒப்பீடுகளையும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுபோல் தோழர் திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேட்டியும் வந்து மிக முதன்மையானது. ஏன்னா அதில் குறிப்பாக 2 கட்டுரைகள். ஒன்று திருமாவளவன் அவர்களுடைய பேட்டி, அடுத்து நம்முடைய பேராசிரியர் ரகுபதி அவர்களுடைய கட்டுரை, ஆதி திராவிடருக்கு பெரியார் செய்ததென்ன. அந்த அந்த கட்டுரையில் இன்னும் குறிப்பாக நான் ஒவ்வொன்றா சும்மா ஒரு வரி தான் சொல்கிறேன். அந்த கட்டுரையில் மிகச்சிறப்பான அவருடைய தொகுத்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் அந்த தன்னுடைய பகுதியிலே சாதியை மறுத்து 2 சமூகமும் பயன்படுத்துகிற மாதிரி கிணறு திறந்த சுப்பண்ண கவுண்டரை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த சூழல்கள் எல்லாம் தான் அந்த சாதி ஒழிப்பிற்கான அடித்தளத்தையும் அந்த சூழ்நிலையும் உருவாக்கியது. இன்றைக்கு இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் வருகின்றன என்ற ஒரு சிறந்த ஆய்வு. அதை திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியிலும் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அதில் பேராசிரியர் ரகுபதி அவர்களுடைய கட்டுரையில் என்னென்னா, அதில் ஒரு ஓவியம் இருக்குது. தந்தை பெரியாருடைய ஓவியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கட்டுரையில் இருக்கிற பெரியாருடைய ஓவியம் ஓவியர் சுந்தரம் வரைந்தது. அது ரொம்ப பார்த்தா ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஓவியமாக அந்த கட்டுரைக்கும் அதுக்கும் ஏதோ பேசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த கட்டுரையில் சொல்லப்படுகிற அந்த உணர்ச்சி அந்த ஓவியத்தில் அப்படியே எதிரொலிப்பதாக இருந்தது. அதுபோல் அந்த ஒவ்வொரு பகுதியும் அண்ணன் மருது அவர்கள் இருக்கிறார். அவங்க வந்து அந்த இதை ஏன் நம்ம படிக்கணும்னா, நம்முடைய சொல் வளம் வந்து இன்னும் சிறப்பாகிறது. பெரியாரும் காண்பியல் கலையும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காரு. நானும் ரொம்ப நேரம் என்ன காண்பியல் கலையா, காட்சியா, என்னது விஷுவல் மீடியா, அதை வந்து இதான சொல்லாக்கம். அப்போ அது விஷுவல் மீடியாங்கிறத காண்பியல் கலை. பெரியார்கிட்ட எங்கே காண்பியல் கலை இருக்குது அப்படின்னா, அவர் ஒவ்வொன்றாக அவருடைய பேச்சு முறையிலிருந்து சித்திரக்கதைகளை போட்டு எப்படி ராமாயண மகாபாரதத்தை வந்து படம் போட்டு மனசில் பதிய வைத்தார்களோ, அப்படி கேலி சித்திரங்கள் மூலமும் சித்திரக்கதைகள் மூலமும் அந்த கருத்துக்களை மக்கள் மனதிலே பதிய வைத்தது பெரியாருடைய பெரிய பங்களிப்பு. அதிலிருந்து வந்து ஒவ்வொன்றாக மற்ற ஓவியர்கள், சிற்பிகள், அவருடைய மூத்தவர்களான சிற்பி தனபாலிருந்து ஓவியர் பாஸ்கரன் போன்றவர்களையெல்லாம் குறிப்பிட்டு எல்லாரும் சேர்ந்த அந்த எப்படி அவர்கள் பெரியாரோடு தொடர்பு கொண்டார்கள், ஐயாவுடைய வாழ்க்கை எப்படி இந்த கலைக்கு ஒரு பின்புலமாக அமைந்தது, அது அந்த கட்டுரையில் இருக்குது. ஐயா பேராசிரியர் ராமசாமி அவர்கள் அவங்களுடைய நாடகமே பேசும். அவருடைய கட்டுரை தலைப்பே வந்து நாடக கலை வடிவமும் பெரியார் எனும் கருத்து வடிவமும். கலை வடிவம்தான் நாடகம், கருத்து பெரியார் தான். அந்த கட்டுரையில் அவர் நாடக தன்மை பற்றியெல்லாம் பேசிவிட்டு அதில் பல செய்திகள் இருக்கின்றன. என்னென்னா, ஒவ்வொரு கட்டுரையும் நமக்கு வந்து ஒரு பாடம் மாதிரி. அதில் வந்து இந்த நாடக சாஸ்திரம்ங்கிறது வேறு இதுலேயும் தனியாக நாடக சாஸ்திரம்னே இல்லை, நாட்டிய சாஸ்திரம்தான் இருக்குது. அதுவும் வந்து பரத முனிவர் எழுதினதுன்னு ஒரு கதையை வச்சுருக்காங்க. அந்த பரத முனிவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர் என்ற ஒரு கருத்து இருக்குது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது, இப்படி அந்த வரலாறுகளோடு சொல்லி ஐயா அவர்கள் நாடகத்தை பற்றி என்ன சொன்னார். அதில் வந்து அடுத்து முதல் நாடகமாக அவர் குறிப்பிடுவது இரணியன் நாடகத்தை, புரட்சி கவிஞருடைய இரணியன் நாடகம். அதிலிருந்து மற்ற நாடகங்களையும் அவர்கள் உருவாக்கிய நாடகத்தை பற்றியும். இதெல்லாம் நமக்கு வந்து வெறும் கட்டுரை அல்ல, ஒரு வரலாற்று தொகுப்பு. அது ரொம்ப முதன்மையானது. தோழர் ஜீவசுந்தரி அவர்களுடைய அந்த கட்டுரை வந்து சமூக நீதி காவலரை மறப்போமா, அதான் சொன்ன அந்த அடிப்படை நன்றி உணர்ச்சியோட நம்ம அதை தவிர்த்து விட்டு சொல்ல முடியாது. இன்றும் தேவை பெரியாரின் பெண்ணியம் என்று தோழர் ஓவியா அவர்கள் எழுதுகிறார்கள். 2 பேருடைய கட்டுரையிலும் பார்த்திங்கன்னா இந்த உடனடி செயல் திட்டம் என்னன்னு ஒரு பட்டியல் இருக்குது. ஆனால் அந்த பட்டியலை எவ்வளோ பேர் பின்பற்றுறாங்கன்னு தெரியாது, ஆனால் படிக்கிறோம் நல்லா. ஆனால் இவை செய்ய வேண்டிய செயல்கள்
அதில் தத்துவ ரீதியாக பெண்ணுரிமை, பெண்ணியம் என்பவற்றை பற்றி ஐயா சொன்ன 2 கட்டுரையும் ஒரே மாதிரி தலைப்புடையது. ஆனால் 2 பேரும் சொல்லுகிற செய்திகள் வெவ்வேறானவை. அதற்கான பின்னணியோடு அவர்கள் கொடுக்கிற அந்த செய்திகளை படிக்கணும். அதுபோல் தோழர் நலங்கிள்ளி அவர்கள், அவர் அவருடைய தலைப்பு இந்துத்துவ பிராமணனை தமிழ் தேசியனாக்கிய பெரியார். தமிழ் தேசியர்கள்லாம் இதுக்கு தான் அவர்கிட்ட சண்டைக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அது அவ்வளவு மிக நேர்மையாக அவர் எழுதியிருக்கிறார். அந்த படிநிலை வளர்ச்சி, மாற்றம். அதை போல் சோழ நாகராஜன் அவர்கள், ஏன் நாம் பார்ப்பானை ஒதுக்க போகிறோம், அதான் தலைப்பு. அது ஒரு ஐயாவினுடைய உரை. இதையெல்லாம் செஞ்சால் நம்ம ஏன் அவங்கள ஒதுக்க போகிறோம் என்று கேட்ட அந்த உரையினுடைய கடைசி வரியை வைத்து அவர் எழுதுகிறார். அவர் ஏற்கனவே பெரியார் பிராமணர்களின் எதிரியா என்ற நூலை வெளியிட்டவர். அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்கள், முற்போக்கு, அண்மையில் நாம் பார்த்துருப்போம். அந்த 3 தலைமுறை பெண்களுடைய படத்தை போட்டு பாட்டி எப்படி விதவை கோலத்தில் இருந்தார், அம்மா எப்படி இருந்தார், இன்று அவருடைய மகள் எப்படி இருக்கிறார், இது பெரியாரால் விளைந்ததன்றி வேறென்ன என்று அண்மையில் அவர் எழுதிய கட்டுரை எல்லா ஊடகங்களிலும் ஒளிபரப்பானது. அதை போல் தலைமுறைகள், ஜீவசகாப்தன் எப்படி இந்த தலைமுறையாக அந்த கொள்கைகள் கடத்தப்படுகின்றன, எப்படி அந்த கொள்கையோடு அந்த குடும்பம் இயக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை ஒரு 4ஆம் தலைமுறை எழுதும்போது அதற்கு கிடைக்கிற ஒரு வலிமை. அவர் 4ஆம் தலைமுறை, வெற்றி செல்வன் முதல் தலைமுறை. அவருடைய கட்டுரை 2 இருக்குன்னு நினைக்கிறேன். 2மே திராவிட இயக்கத்தில் போராளிகளாக இருந்த பெண்களை பற்றியும், அவருடைய பணி மிகப்பெரிய பணி. அவர்தான் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு, அந்த மாநாட்டை பற்றிய முழு செய்திகளையும் தொகுத்து, இன்னும் சொன்னால் அந்த ஊர்வலம் போன பாதையெல்லாம் போய் நடந்து பார்த்து, அந்த தங்கசாலையில் டாக்டர் தர்மாம்பாள் அவர்களுடைய அலுவலகம், அவருடைய வீடு, அதுதான் அந்த மாநாட்டு அலுவலகம். அந்த இடம் எப்படி இருக்கிறது, அவருடைய கல்லறை எப்படி எங்கே இருக்கிறது, இவற்றையெல்லாம் தேடி எடுத்து அந்த மாநாட்டை பற்றிய செய்திகளின் முழு தொகுப்புகளை முதன்முறையாக எழுத்திலே கொண்டு வந்தவர் வெற்றி செல்வன் அவர்கள். அவருடைய கட்டுரைகள் இதில் எனக்கு என்ன வியப்புன்னா, நாங்கள்லாம் வெளியில் இருக்கோம், நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இந்து குழுமத்துக்குள்ளே இந்த திராவிட கருத்தியலை புரிந்த ஒரு குழு இருக்குது. அது ஊடுருவல்ல, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதாவது திராவிட தத்துவத்தையும் அதனுடைய பயனையும் இந்த சமூகத்துக்கு அது ஏன் தேவை என்பதையும் ஒப்புக்கொண்டு பதிவு செய்யக்கூடிய, ஒப்புக்கொண்டு என்பதை விட அவர்களாக உணர்ந்தது, அது யாருக்காகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டு செய்யலை, அவர்களே தங்கள் உணர்வில் இருந்து பதிவு செய்யக்கூடிய அந்த ஒரு குழுவே இதில் இருக்குது என்பது பிருந்தா சீனிவாசன் அவர்கள், சுஜாதா, சுசித்ரா அவர்களுடைய கட்டுரைகளில் அது அவ்வளவு அழகாக இருக்குது. அதில் பிருந்தா சீனிவாசன் அவர்கள் அந்த தோழர் அப்படிங்கிற சொல்லை முதல்ல அதில் பல குழப்பம் இருக்குது. அதை மேடைகளில் யார் பயன்படுத்துறது, எப்படி வந்ததுன்னு அவங்க அதை ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக சிங்காரவேலர் வாடியா அவர்களை பாராட்டி பேசும் பொழுது அந்த காம்ரேட் என்று வாடியா அவர்கள் சொல்லுகிறார், அதை திருவிக அவர்கள் தோழர் என்று மொழிபெயர்க்கிறார். அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்ய பயணம் முடித்துவிட்டு 1932 நவம்பர் 13ஆம் நாள் குடியரசு ஏட்டில் இந்த தோழர் என்கிற சொல்லைத்தான் நாம் ஒவ்வொருவருக்கும் மரியாதை சொல்லாக பயன்படுத்த வேண்டும் என்று. இதில் ரொம்ப முதன்மையானது என்னென்னா, இதற்கு முன்பும் கூட தோழர் இப்படி சொன்னார், 2 சொற்களை தந்தை பெரியாரும் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு சிலரை குறிப்பிடும் பொழுது தோழர் என்றோ நண்பர் என்றோ, சில பெரியவர்களை சொல்லும் பொழுது பெரியார் என்ற சொல்லையே குறிப்பிடுகிறார். அதே போல் 1928-29 தந்தை பெரியாரையும் பெரியார் என்று பலர் குறிப்பிடுகிறார்கள். நான் என்னுடைய அந்த கட்டுரை தொகுப்பில் இருக்கிறது, பினாங்கு ஜானகி என்ற ஒரு அம்மையார் மலேயாவிலே பினாங்கில் இருந்து
கட்டுரைகள் எழுதி குடியரசுக்கு அப்போ அனுப்பியிருக்கிறார். எப்படி அனுப்பியிருப்பாங்க பாருங்க. கப்பலில் வந்தால் எவ்வளோ நாள் ஆகும்? அவங்க வந்து அப்போவே காதல் திருமணம் பண்ணுறவங்க குடும்பத்தை எதிர்த்து, அவர் ஒரு தஞ்சாவூர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் விரும்பி மணந்து கொண்ட பண்டிதர் அப்பாவு மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் திருமணம் செய்து கொண்டு இவர் பேரை பண்டிதை அப்படின்னு மாற்றிக்கிறார். அவர் பண்டிதர்னா நான் பண்டிதை, ஏன் படித்தவங்க தான் போட்டுக்கணுமா? பண்டிதை ஜானகி. அவங்க குடும்பத்தில் உள்ள பெயர்கள்லாம் ராஜாராம் மோகன் ராய். இப்போ தான் அவர் இறந்தார். அது இந்த சிந்தனை பெயர்கள் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு சீன பெயர் வந்துடுது. அதுக்காக ஜப்பான் மலேயாவில் ஆட்சிக்கு வந்த கைப்பிடித்த ஜப்பான் வந்து அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் எப்படி இந்த பேர் வச்சிங்க? இங்கர்சாலெலாம் வைக்கிறாங்க. சமத்துவம், சமதர்மம், இந்த அவங்க அடக்குமுறையெல்லாம் எப்படி இருக்கும் ஜப்பான்காரங்க கேள்வியெல்லாம், அதையெல்லாம் வந்து அவர்கள் எதிர்கொண்டவர்கள். அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஐயாவுடைய முதல் மலேயா பயணத்தில் அவங்கள மலேயாவில் இறங்கின உடனே ஜானகி அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்கிறார். அவர் அப்பாவு அவர்கள் சொல்லுகிறார், அவங்க பிரசவத்துக்காக மருத்துவமனையில் இருக்காங்க. சரி, அப்போ நாங்கள் மலாய் பயணம்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து அந்த அம்மையாரை மருத்துவமனையில் போய் பார்த்து அந்த குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொள்ளுகிறார். நாகம்மையாரும் அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சுகிறார்கள். அந்த அம்மையாரை பற்றிய முக்கியமான செய்தி என்னென்னா, அவங்க தான் தந்தை பெரியாருக்கு வந்து பூத கண்ணாடியை பரிசளிக்கிறார்கள். அந்த பூத கண்ணாடி அதை மலேயாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. சிலருக்கு பேனா கொடுக்குறாங்க, சிலருக்கு வந்து குளிர் கண்ணாடி கொடுக்குறாங்க. தந்தை பெரியாருக்கு பூத கண்ணாடி கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட சிந்தனையாளர். அவர் எழுதிய கட்டுரையில் 29-30 என்ன எழுதுகிறார் என்றால், என் தந்தை எனக்கு இந்த கல்வியையாவது கொடுத்ததால் தான் 4 பேர் மதிக்கும்படியாக நான் இருக்கிறேன். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து வந்த பெரியார் ராமசாமி அவர்கள் என்னை வந்து மருத்துவமனையில் பார்க்கவும், என் குழந்தையை எடுத்து நெஞ்சார அணைத்து முத்தம் கொடுத்து மகிழவும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது எது என்றால் கல்விதான். அதனால் பெண்களுக்கு சீதனம் நகையல்ல கல்வி என்று அந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார். அப்போ 29-30 அந்த பெரியார் என்று குறிப்பிடும் பழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் அந்த தீர்மானம் என்ன சொல்லுகிறது என்றால், இனி அவரை செயற்கரிய செய்யும் அவரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும். அதுதான் அந்த தீர்மானம். அதை போல் அந்த தீர்மானம்லாம் போட்ட அது 38. அதற்கு முன்னால் 32 தான் வருது இந்த குடியரசு. அதில் வந்து அந்த ஐயா எழுதின அந்த சொற்கள் அப்படியே அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஐயா என்ன சொல்லுகிறார்னா, இனி தோழர் என்கிற பதத்தையே உபயோகிக்க வேண்டும். மகாஸ்ரீ, திருவாளர், திரு, தலைவர், பெரியார், திருமதி, ஸ்ரீமதி என்பன போன்ற வார்த்தைகளை சேர்த்து பேசவோ எழுதவோ கூடாது என்று வணக்கமாய் கேட்டுக்கொள்கிறேன். குடியரசிலும் அடுத்த வாரம் முதல் அந்தப்படியே எழுத வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பிறகு குடியரசு இதழிலும் தோழர் என்ற அடைமொழியுடன் தான் வருகிறது. இப்போ தோழர் என்கிற சொல்லை திருவிக அவர்கள் முதலில் அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கு இது குறித்து எனக்கு ஒரு இலக்கியவாதியோடு விவாதமே நடந்தது. இதை சொல்லும் பொழுது, ஆனால் அந்த தோழர் என்ற சொல்லை பரவலாக்கி பொது வாழ்க்கையில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் என்று சொல்லும் பொழுது, அவருக்கு இதை சொல்லும் போதே என்னென்னா, ஓ நீங்கள் ஏதோ சுப்பீரியாரிட்டி கிளைம் பண்ணுறீங்களா? இதில் தோழமை என்று இவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோன்னு கம்பன் சொல்லியிருக்காரு, சொன்னார். சொன்னேன், சரிதான், நம்ம மறுக்க முடியுமா? ஆனால் அதுக்கு ஒரு 8-10 நூற்றாண்டுக்கு முன்னாடியே இவர் எம் தந்தை தோழர்னு கபிலரை பாரி மகளிர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் வந்து பரம்புமலை பாரியின் பெண்கள், எங்கள்
நாட்டை மூவேந்தர்கள் பறித்து கொண்டார்கள், நாங்கள் இப்படி அனாதையாக வந்திருக்கிறோம். அப்போ பக்கத்தில் இவர் யாருன்னு பார்க்குறாங்க. இவர் எம் தந்தை தோழர். அந்த தோழருங்கிற சொல்ல இலக்கியத்தில் முதலாக பயன்படுத்தியவர்கள் பெண்கள், பாரி மகளிர். அப்போ இந்த தோழமைங்கிற அந்த இயல்பு எவ்வளவு வரலாற்று தொடர்புடையது அப்படிங்கும்போது, ஆனால் இது இந்த சமகால வரலாற்றில் ஐயா அவர்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்னு அவங்க எழுதியிருக்கிறது மிக ஒரு சிறந்த பதிவு. அதே போல் எஸ்விஆர் அவர்கள் அந்த அவர் ஆவணங்களை தேடி பதிவு பண்ணுறதில் அவருக்கு நிகர் அவர்தான். எஸ்வி ராஜதுரை அவர்கள் அவருக்கு எவ்வளவு பாராட்டுக்கள் கொடுத்தாலும் தகும். அவர் முக்கியமான ஒரு ஆவணத்தை எடுத்து எழுதியிருக்கார். என்னென்னா, இந்தியா குடியரசு நாடாக மாறும் பொழுது அந்த குடியரசு சிறப்பிதழ் இந்து பத்திரிகை வெளியிடுகிறது. அப்போ இங்கிலீஷ் ஹிந்து தானே, தமிழ் ஹிந்து கிடையாது. அதனால் இங்கிலீஷ் ஹிந்துவில் அவரிடம் கட்டுரை கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஐயா அவர்கள் எழுதி அதை அவங்க யாரோ மொழிபெயர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவு துல்லியமாக இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது ஐயாவுடைய கட்டுரை ஹிந்துவில் வந்திருக்கு, இதெல்லாம் இதில் இருக்குது. ஏன் இந்த புத்தகம் வரலாற்று ஆவணம் மாதிரி இருக்குது அப்படின்னா, அதில் சொல்கிறாங்க, த டேர்ம்ஸ் ஆரியன் அண்ட் திராவிடியன் ஆர் நாட் மை இன்வென்ஷன்ஸ். இதான் ஐயா எழுதுகிறார். தே ஆர் historical realities. They are historical realities. That the Ramayana is an allegoric representation of the invading Aryans and domiciled Dravidians. It has been accepted by all historians, including Pandit Jawaharlal Nehru, and all reformers, including Swami Vivekananda. அவருக்கு என்ன இந்த டியூ கிரெடிட் அப்படிங்கிற இல்லையா, அவர் ஒரு சீர்திருத்தவாதி தான். அதனால் அவர் ஒரு ரீஃபார்மிஸ்ட், இன்க்ளூடிங் விவேகானந்தா. அதுக்கப்புறம் மை டிசையர். இப்போ சரி, அப்போ ஆரியன் திராவிடன் நான் சொல்லலை, அது வரலாறு சொல்லுது, இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன? மை டிசையர் இஸ் நாட் டு பர்பெச்சுவேட் த டிஃபரன்ஸ் பட் டு யூனிஃபை தீஸ் டூ ஆப்போசிங் எலிமெண்ட்ஸ் இன் சொசைட்டி. இதை விட என்ன வேணும்? இப்பையும் ஒரு தமிழர் தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திராவிடம் தான் பிரித்தது, நீங்கள் பிரிச்சிட்டிங்க, வெறுப்பை கேட்குறீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப தெளிவாக அதை ஹிந்துவிலே போட்டார் ஐயா, அதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஒன்லி டு யூனிஃபை தி ஆப்போசிங் எலிமெண்ட்ஸ் இன் த சொசைட்டி. அதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியம். ஐ எம் நாட் எ பிலீவர் இன் ரேஸ் தியரி. இனவாதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. as propounded by the late Nazi leader of Germany. இரத்த தூய்மை. None can divide the South Indian people into two races by means of any blood test. வேற இப்பையும் லேப் வச்சுக்கிட்டு அலையிறாங்க. இரத்த பரிசோதனை நிலையம், சுத்த ரத்தம். 1950 எழுதுறாரு, இது பிளட் டெஸ்ட்டில் வராது. ஏன்னா ஐ எம் நாட் பிலீவிங், இட் இஸ் நாட் மை இன்டென்ஷன், இட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, அப்படி ரேஷியல் வியூஸ் எடுக்கிறது இருக்கு இல்லையா, பிளட் டெஸ்ட்டு, அது இட் இஸ் நாட் ஓன்லி சூசைடல் பட் ரியாக்ஷனரி. அந்த இரத்த பரிசோதனை சுத்தங்கிறது சூசைடல்னு எழுதுறாரு. இதை ஹிந்துவில் அப்போவே பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவரை நீங்கள் ஒரு சமூகத்தை வெறுத்தீங்க, ஒடுக்குனீங்க, விரட்டுனீங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த செய்திகள்லாம் வருது. ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுடைய கட்டுரையில் யார் யார் என்னெல்லாம் ஐயாவை பற்றி எழுதினாங்க, மற்ற கருத்துடையவர்கள். மறைமலையடிகள் என்ன சொன்னார், சுத்தானந்த பாரதியார் என்ன எழுதினார், குன்றக்குடி அடிகளார் என்ன சொன்னார், வாரா என்ன சொன்னார், இதெல்லாம் அவர் தொகுக்கிறார். இன்னும் இப்போது வாழாத பல சிந்தனையாளர்களுடைய கட்டுரைகள் அவர்களுடைய பழைய நூல்களிலிருந்து எடுத்து கையாளப்பட்டுள்ளன. தோப்பா அவர்களைப் போல
கார்த்திகேச சிவத்தம்பி அவர்களைப் போல அவங்களாம் அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி. நம்ம அந்த ஒவ்வொரு கட்டுரைக்கே தனியாக பேசணும். அந்த கட்டுரைகளை எடுத்து தேர்ந்து அதை கையாண்டிருக்கிறார்கள். அப்புறம் நேரம் ஆகுது. அடுத்து ரொம்ப சிறப்பான ஒரு பணி என்னன்னா, இந்தியாவின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய, பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சிந்தனையாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்களிடம் இருந்து சில கட்டுரைகள் இங்கு பதியப்பட்டுள்ளன. அதில் சிலதெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் 23 வந்தது அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதில் சுனில் கிலானி அப்படிங்கிறவர் எழுதுகிறாரு, அதை எப்படி தமிழ்நாடு எப்படி தந்தை பெரியாரால் மாறி இருக்கு இதான் அவர் சொல்ல வர்றாரு. அது தென்னிந்தியா அப்படின்னு, ஏன்னா அப்போ தான் திராவிடம் ஆரம்பித்தது 1925. அப்போ அது தமிழ்நாடு இல்லையே, அது தென்னிந்தியாவாக தானே இருந்திருக்கு. அவர் சொல்கிற அந்த ஒரு உதாரணம் பாருங்கள். இந்தியாவில் உள்ள பெண்களை எல்லாம் சேர்த்து ஒரு நாடாக கருதினால், பெண்களை மட்டும் அது ஒரு நாடாக கருதினால், அந்த நாட்டிற்கு இந்தியன் விமென் ரிப்பப்ளிக், இந்திய பெண்கள் குடியரசுன்னு பேர் வச்சிடலாம். அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 60 கோடி இருக்கும்ல. ஏன்னா இப்போ 120 கோடி மேலே போயிடுச்சு, 60 கோடி இருக்கும். ஆனால் அந்த குடிமக்களுடைய வாழ்நிலையை கணக்கெடுத்தால் அந்த குழந்தைகளின் 60 கோடி பெண்களின் சராசரி கல்வி என்பது 3.2 ஆண்டுகள் தான் பள்ளிக்கு போயிருப்பார்கள். 3 ஆண்டு தான். அவர்களுடைய தனிநபர் வருமானம் என்பது சராசரியாக மொசாம்பிக் நாட்டை விட குறைவாக இருக்கும். அப்புறம் எதுக்கு மேலே இருக்குன்னா, பப்புவா நியூ கினியாவுக்கு மேலே இருக்கும். இவ்வளோதான் அவங்களுடைய வருமானம். இதெல்லாம் எப்படி கணக்கு போட்டிருக்காரு? அப்போ இதை விட இந்த சராசரி இந்த இந்திய பெண்கள் குடியரசில் இதை ஒப்பிடுவதற்கு வேறு ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த குடியரசினுடைய தென்னிந்திய பகுதியை எடுத்துக்கொண்டாலே போதும். அதை ஒப்பிட்டால் இவர்கள் சொல்லுகிற இந்த இந்திய பெண்கள் குடியரசை விட எவ்வளவு மேம்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பாருங்கள். இதைத்தான் அமர்த்தியா சென் அவர்கள் சொன்னார். நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்பிடணும்னா ஐரோப்பிய நாடுகளுடன் தான் ஒப்பிடணும், இதோட ஒப்பிட முடியும். இந்தியாவில் குஜராத்தோட, ராஜஸ்தானோட, யூபியோட, மத்திய பிரதேசத்தோட ஒப்பிட முடியாது. அதை சுனில் கிலானி அவர்கள், அவர் பேராசிரியர், அவர் எழுதுகிறார். அப்புறம் அதில் இன்னொன்று சொல்கிறாரு, பெரியார் இஸ் அ ஸ்னைப்பர் ஆஃப் எ சேக்ரெட் காட் அப்படின்னு. அது குறி வச்சு எதை புனிதம்னு சொன்னாங்களோ அந்த புனிதங்களெல்லாம் அப்படி குறி வச்சு அடித்தவர் பெரியார். இதெல்லாம் அவர் சொல்கிற சில செய்திகள். அப்புறம் கார்த்திக் ராம் மனோகரன் அவர் ஃப்ரண்ட் லைனில் எழுதின ஒரு கட்டுரை. அது போல் கர்கா சாட்டர்ஜி அவர் அவரை பற்றியே பயங்கர எதிர்ப்பு இருக்குது பல இடங்களில். பிஜேபியினுடைய அரசியலை, அவர்களுடைய போலி வீடியோக்களை பற்றி அவ்வளவு கடுமையாக எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சிந்தனையாளர் கர்கா சாட்டர்ஜி. அப்புறம் தேவி சாட்டர்ஜி, இவங்க பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ஒரு பட்டியல். வெளிப்புலங்களில் வாழக்கூடிய தமிழர்களிடமிருந்து ஒரு பட்டியல். பெண்கள் என்றால் பெண்கள் செயல்பாட்டாளர்கள் ஒரு பக்கம், முற்போக்கு இலக்கியங்கள், முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி சிந்தனைகள் உடையவர்களிடம் இருந்து ஒரு தொகுப்பு. அதில் விதிவிலக்கில்லாத படிக்காக 2 பார்ப்பன சமூகத்தில் இருந்து வந்த தோழர்களிடம் அவர்களுடைய அணுகுமுறை, இவற்றையெல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது இது ஒரு மலைக்க வைக்கும் தொகுப்பு என்பதை தவிர சொல்கிறதுக்கு பெருசாக சொற்கள் தீந்து போகுது. ஜோகா சிங் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். அவர் ஐயாவுடைய சிந்தனைகளை எதோட ஒப்பிடுகிறார்னா, நம்ம எல்லாம் பள்ளியில் படித்தோம், வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் நாலெட்ஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் புரோக்கன் அப் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ரவீந்திரநாத் தாகூர்னுடைய கவிதை. எங்கே இந்த என் தேசம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது, எங்கே உள்ளம் அச்சமற்று செம்மாந்து தலை நிமிர்ந்து நிற்கிறதோ,
எங்கே அறிவு தடையற்று செயல்படுகிறதோ, எங்கே சொற்கள் உண்மையின் ஆழத்தில் இருந்து வெளிப்படுகிறதோ, எங்கே இந்த உலகம் வேறுபாடுகளால் சுக்குநூறாக சிதறுண்டு போகவில்லையோ, எங்கே தளராத முயற்சி முழுமையை நோக்கி தன் கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறதோ, எங்கே சுயமரியாதை என்னும் அறிவு ஓடை மூடநம்பிக்கை என்னும் பாழ்நிலத்தில் புகுந்து மறைந்து விடாமல் இருக்கிறதோ, எங்கே எங்கள் அறிவு தடையற்ற சுதந்திரம், சிந்தனை, செயல் என்பதை நோக்கி வழிநடத்தப்படுகிறதோ, என் தந்தையே, அங்கே என் தேசம் எழுவதாக என்பதுதான் அந்த பாடல். அந்த பாடலை அவர் அப்படியே கையாண்டு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை இவற்றோடுதான் நீங்கள் அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு உலக பார்வையில் எப்படி ஒரு தமிழர் தலைவரை நாம் அடையாளம் காண்பது என்பதுதான் இந்த தொகுப்பினுடைய மிகச்சிறந்த செயல் சாதனை என்று அவர்களுக்கு மீண்டும் அந்த குழுவுக்கே என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க விரும்புகிறேன். கடைசியாக ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்டுரையில் குறிப்பிடுகிறார், இதை நீங்கள் தந்தை பெரியாரை பற்றிய செய்திகளை முழுமையாக விவாதங்களோடு புரிந்து கொள்வதற்கு அவர் பயன்படுத்திய நூல்களில் ஒன்று தம்பி திருமாவேலன் எழுதிய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர். அந்த தொகுப்பினுடைய இறுதி கட்டுரையை அவங்க ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தி போட்டிருக்காங்க. அதனுடைய இறுதி வடிவத்தை மட்டும், அந்த பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன். அதுவே இதனுடைய நிறைவாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் வந்ததும் அது எப்படிப்பட்ட ஒரு வினையை உருவாக்கியது, எதிர்வினை உருவாக்கியது நமக்கு தெரியும். இதனை பல்லாண்டு கால சேகரிப்பில் இருந்து எழுதினார் திருமாவேலன். ஒவ்வொரு குறிப்பையும் எடுத்து 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 வச்சு எங்கே எந்த ஒரு சின்ன பேப்பர் கட்டிங் அதெல்லாம் போட்டு பையாக வச்சு அப்படி எடுத்து தான் அதை தொகுத்து கொண்டு வந்தார். சாதாரண பணி அல்ல அது. அந்த நூலினுடைய முடிவு அதை எழுதி முடிக்கும்போது என்ன ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னா, பெரியாரின் நூற்றாண்டு கால உழைப்புக்கு இணையான உழைப்பு கொண்டோர் யார்? சாதி ஏற்றத்தாழ்வை சமப்படுத்திய கால்கள் அவருடையது தானே. ஆரிய சாதியை மட்டுமல்ல, ஆண்ட சாதி பெருமையையும் சேர்த்து அவர்களது கூட்டத்துக்குள் புகுந்து தேன் கூட்டை கலைப்பது போல கலைத்து தேனியை போல கொட்டிய நாக்கு அவர் நாக்கு அல்லவா? எத்தனை ஆண்டுகள் மாநிலம் முழுக்க அலைந்து திரிந்தார். என்றாவது சலித்து கொண்டாரா? முடங்கி கிடந்தாரா? அவரை விட தியாகம் கொண்டவர் யார்? சிறைக்கு அஞ்சினாரா? சட்டத்துக்கு அஞ்சினாரா? புனிதங்களை கொளுத்தினால் வாழ்வு இருண்டுவிடும் என்று தெரிந்தும் கொளுத்திய துணிச்சலுக்கு சொந்தக்காரர் அவர் அல்லவா? அவர் மட்டும்தானே. தமிழை வளர்த்தவர்களுக்கு உதவியாய் நின்றவர் யார்? தமிழை கெடுப்பாரை உடைத்த கடப்பாரை வேறு யார்? யாரிடமாவது நன்றியை எதிர்பார்த்தாரா? நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டாரா? இல்லையே. உங்களை சூத்திரனாக விட்டுவிட்டு போகிறேன் என்றால் அப்புறம் என்ன தொண்டு செய்து விட்டேன் என்று கடைசி கூட்டத்தில் இவரை போல எவர் கேட்டுள்ளார்? யாரைத்தான் இவர் எதிர்க்கவில்லை? தனது நண்பர்கள் அனைவரையும் தனது கொள்கைக்காக பகைத்து கொண்டவர் அல்லவா? இதை விட வேறு என்ன இருக்கு? தனது நண்பர்கள் அனைவரையும் தனது கொள்கைக்காக பகைத்து கொண்டவர் அல்லவா? எல்லாம் கொளுத்தினாரே, எல்லாவற்றையும் உடைத்தாரே, அனைத்தையும் உடைத்தாரே. எல்லாம் எதற்காக? தனது சுயநலத்துக்கா? நான் பல குட்டிக்கரணம் போட்டாலும் அது என் சுயநலத்துக்காக அல்ல என்று சொல்லும் துணிச்சல் எவருக்கு இருந்தது? தமிழின எதிரிகள் அனைவரையும் எதிர்த்து நின்ற மாவீரன் யார்? வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, மறைந்து அரை நூற்றாண்டு ஆன பிறகும் சிம்ம சொப்பனமாக இருப்பவர் யார்? எதிரிகளை, துரோகிகளை மிகச்சரியாக உணர்ந்தவர் இவரை விட வேறு யார்? இன்றும் எதிரிகளையும் துரோகிகளையும் அடையாளம் காண சரியான கண்ணாடி அவருடையதுதானே. எதிரிகளை வீழ்த்தும் வலிமை அந்த கைத்தடிக்குத்தானே உண்டு. பல்லாயிரம் ஆண்டு காலமாக மனுமூலமாக பரவிய நுண்கிருமியான ஆரியத்துக்கு மாற்றான கஷாயம் உற்பத்தி செய்து கொடுத்த தமிழ் மருத்துவர் பெரியார்தானே. அவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று திருமாவேலன் கேட்ட கேள்விக்கு
அவர்தான் என்றும் தமிழர் தலைவர் என்று தோழர் ஆதி வள்ளியப்பன் அவர்கள் தலைமையில் இந்து தமிழ் திசையின் ஆற்றல் மிக்க ஒரு குழு இந்த பதிப்பை கொண்டு வந்ததற்காக அவர்களுக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்திற்கும் மீண்டும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.